தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், அதாவது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, இதுக்கான அட்மிஷன் கவுன்சிலிங், அதாவது 2025-26க்கான அட்மிஷன் கவுன்சிலிங் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்மிஷன் போறவங்க, அதாவது கவுன்சிலிங் போறவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போனோம் அதை பத்தி பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர் சேர்க்கை 2025-26 கலந்தாய்வு அறிவிப்பு. இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல இருந்து வந்த அனௌன்ஸ்மெண்ட். ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜுக்குமே இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால இதை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் பின்வரும் ஆவணங்களில் அசல் 1, நகல் 3 பிரதிகளை ஒவ்வொரு ஆவணத்துக்கும் எடுத்து வரவும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரிஜினல் சர்டிபிகேட் ஒரு செட்டும், அதுக்கான ஜெராக்ஸ் 3 செட்டுமே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சர்டிபிகேட் அப்படின்னா, நம்பர் 1 பதிவிறக்கம் செய்யப்பட்ட இணையதள விண்ணப்பம், அதாவது உங்க ஆன்லைன் அப்ளிகேஷன். அடுத்தது 2 கலந்தாய்வு அழைப்பு கடிதம். இது என்னன்னா, உங்களுக்கு கவுன்சிலிங் வர சொல்லி உங்களுக்கு ரிஜிஸ்டர்டு இமெயில மெசேஜ் பண்ணிருப்பாங்க, இல்ல எஸ்எம்எஸ் பண்ணிருப்பாங்க. இது 2ல எது உங்கள்கிட்ட இருக்குதோ அதை நீங்க டவுன்லோட் பண்ணி அதை கொண்டு போங்க. 3 மாற்று சான்றிதழ், அதாவது 12th உடைய டிசி. 4 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது பள்ளி தலைமை ஆசிரியர் சான்றொப்பமிட்ட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ், அதாவது 12th மார்க் ஷீட். நீங்க இந்த வருஷம் இல்லாம இதுக்கு முன்னாடி நீங்க 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ப 12th மார்க் ஷீட் ஒரிஜினல் வேணும். இந்த வருஷம் 12th முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரிஜினல் மார்க் ஷீட் இன்னும் வந்திருக்காது. அதனால உங்க ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்ல உங்க ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் சைன் வாங்கி சீல் வாங்கி அதை கொண்ட சப்மிட் பண்ணணும் நீங்க. 5 11ஆம் வகுப்பு சான்றிதழ் கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 11th மார்க் ஷீட். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 11th நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிருக்கணும். சில பேர் 12th பாஸ் பண்ணிருப்பீங்க, ஆனா 11th அரியர் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ண முடியாது. அதனால கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. அடுத்தது 6 10ஆம் வகுப்பு சான்றிதழ், அதாவது 10th மார்க் ஷீட்டு. அடுத்தது 7 ஜாதி சான்றிதழ், தற்பொழுது பெறப்பட்ட ஜாதி சான்றிதழ், அதாவது கம்யூனிட்டி சர்டிபிகேட், அது ரீசெண்டா வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 8 விளையாட்டு, தேசிய மாணவர் படை, மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் ராணுவத்தினர் சான்றிதழ்கள். அசல் சான்றிதழ் கட்டாயம் கொண்டு வர வேண்டும். அதாவது நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயோ இல்ல என்சிசி கோட்டாலேயோ பிடபிள்யூ கேண்டிடேட்டோ இல்ல எக்ஸ் சர்வீஸ் மேனோ இருந்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிபிகேட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 9 வங்கி கணக்கு புத்தகம் முதல் பக்க நகல். உங்க பேங்க் அக்கௌண்டுடைய பாஸ்புக் இருக்கு பார்த்தீங்களா, அதோடைய ஃபர்ஸ்ட் பேஜை நீங்க ஜெராக்ஸ் எடுத்து கொண்டு போகணும். ஸ்டூடெண்ட் யாருக்காவது அக்கௌண்ட் இன்னும் ஓபன் பண்ணல அப்படின்னா உங்க அப்பாவுடைய அக்கௌண்டோ இல்ல உங்க அம்மாவுடைய பேங்க் அக்கௌண்டோ யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் வராது. அதுக்கு பிறகு நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அதை நீங்க மாத்திக்கலாம். வருமான சான்றிதழ், தற்பொழுது பெறப்பட்ட வருமான சான்றிதழ், அதாவது உங்க ஃபேமிலி இன்கம் சர்டிபிகேட். இது எதுக்கு கொண்டு போகணும் அப்படின்னா, ஃபியூச்சர்ல நீங்க ஸ்காலர்ஷிப் எதுவும் கிளைம் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இதை கொண்டு போகணும். அடுத்தது புகைப்படம் 5 பிரதிகள், பாஸ்போர்ட் சைஸ் கலர் போட்டோ 5 கேக்குறாங்க. இப்ப இந்த சர்டிபிகேட் எல்லாம் ஒரு காலேஜ்ல கேட்டது, மற்ற காலேஜ் இதை தான் கேட்பாங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதை தான் கேட்பாங்க. அதனால நீங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சீங்க. அடுத்தது கட்டண விவரம், அதாவது ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்க கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபீஸை நீங்க கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். அன்னைக்கு கவுன்சிலிங் அன்னைக்கு நீங்க ஃபீஸை கட்டி அட்மிஷன் போட்டுக்கணும்.